எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் கான்செப்ட் பண்ணி அப்புறம் மார்க்கிங். என்ன கொடுத்துக்கிறாங்க? Sum of three numbers. The question is theoretical part of matrix question. Sum of three numbers na let X x plus comma Y y plus. comma z so be the three numbers. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது எடுத்து Okay. எக்ஸாம் எழுதக்கூடாது. எடுக்கலாம் எழுதிங்கன்னா 1 மார்க் போயிடும். 5 மார்க் வச்சுன்னா 1 மார்க் வச்சுக்குவாங்க. என்ன நம்ம Okay. இன்ட்ரோடியூஸ் பண்றோமோ அவன் வந்து நம்ம சொல்லிடுவோம் யாருன்னு அவனுக்கு சொல்லிடுவோம். சரிங்களா? Okay, sir. எனக்கு x plus y plus z equal to 6. அடுத்து என்ன சொல்லிக்கிறான்டா? அடுத்து நீயே சொல்லு பார்க்கலாம். Twice the third number when added to the first number gives 7. X plus 2z is equal to 7. அடுத்ததுடா. On adding the sum of the second and third number to thrice the first number, we get 12. Raise it 3x, சொல்றான். 3x plus y plus z y plus z. Okay, y plus z is equal to 12. equal to 12. அவ்வளோதான். இந்த தியரி அப்படியே மேட்ரிக்ஸாக மாற்றிடுங்க. அப்போ நீங்கள் ரன் பண்ண முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னது ஏங்க கண்டுபிடிப்பீங்க ஏங்க என்ன A is equal ஒன் to 111, ஆ 102, ஆ த்ரீ P11 எக்ஸ் வந்து into xyz த்ரீ வந்து is equal to 6, 7, 12. ம் இப்போ நீ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இல்லை அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் என்ன வரும் அவ்வளோதான். அப்போ இவன் வந்து நம்ம இப்போ டேரெக்டாக எடுத்துக்கலாம். இவன் வந்து ஏ இவன் வந்து எக்ஸ் இவன் வந்து யார் பி. அப்போ எனக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேணும். டக்குன்னு சொல்லு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன கிடைக்குன்னு சொல்லு. 0 1 into minus 0 minus 2 mm, minus 1 into mm. 1 minus 6. 1 minus 6 minus 5 Sir. plus 1 into Plus 1 into 1 minus 0. 1. அப்போ என்னாச்சு Minus 2 minus 2 ஓகே minus 2 plus 5 plus 4 plus 1. அப்போ என்ன கிடைக்குது 4னா 4 கிடைக்குதா? Sir. அப்போ நாட் ஈக்குவல் டிகிரி இந்த லைன் எழுதிக்கணுமா இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. எவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்களோ அப்போ மார்க் கொடுக்கிறதுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் இருக்குது. ஈஸியாக கேட்கணும். Okay, sir. அப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்போ யூனிக் சொல்யூஷன். இந்த லைன் என்னன்னா ஆஃப் மார்க் குறையும் கூட கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த லைன் எழுதுங்க நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இஸ் யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் சரிங்களா? Okay, sir. சரி அடுத்து என்ன இன்வெர்ஸ். இன்வெர்ஸ் என்ன வேணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும். அப்போ அஜியை சொல்லி பார்க்கலாம். அந்த மேட்ரிக்ஸ் வச்சு அஜியை நீங்கள் டக்குன்னு போட்டுருவீங்க. நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அப்போ அஜியை போட்டு பார்க்கலாம் என்ன வருது? Adjoint of A வந்து -2 வருதா? ஆமாம் சார். இது வந்து என்ன கிடைக்கும்? -5 +5 ஆயிருமா? ஒன்றும் ஆமாம் சார். பிரச்சனை கிடையாது. டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். -2னா -2 போட்டுக்கோங்க. இது மைனஸ் சார் இது -5 ஆகும் சார். ஏன்னா -5 இது ஆல்ரெடி உள்ள மைனஸ் இருக்குது. இது ஒரு மைனஸ் +5 தான் வரும். செக் பண்ணு. 0க்கு 1க்கு கண்டுபிடிக்கிறீங்க. 1க்கு கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? 1 இன்ட்டு சரி 1 இன்ட்டு 1 2 இன்ட்டு 3 6 -5. அப்போ மைனஸ் ஆல்ரெடி இதுக்கு வரும்ல. ஓகே சார். இது வரும். சொல்கிறேன் நடக்குது. ப்ளஸ் அடுத்தது வந்து 1. ஓகே 1க்கு கண்டுபிடிச்சா என்னாச்சு? சார் அந்த இதுக்கு மைனஸ் தானே சார் சிம்பிள் இருக்கும். ஆமாம் இங்கே மைனஸ் தான் வரும். இதுக்கு மைனஸ் தான் வரும். மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் இதுதான் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 வந்து 0வா? ஆமாம் சார். 1 மைனஸ் 1 அது 0. அது மைனஸ் போனாலும் 0 வரும். அடுத்தது இது ப்ளஸ் சைனு சொல்கிறாங்க. ப்ளஸ் சைன் என்ன வருது? ப்ளஸ் சைனுக்கு வந்து 1 மைனஸ் 6 1 மைனஸ் 6 மைனஸ் அடுத்தது 2 எடுத்துட்டோம்னா 1 minus 3 minus 2 minus of minus 2 plus 2 3 எடுத்துட்டோம்னா 2 minus 0 2 ஆமாம் சார். 2 minus 1 1 minus 1 நெக்ஸ்ட் வந்து 1 எடுத்துட்டோம்னா 0 minus 1 minus 1 டிரான்ஸ்போஸ். அப்போ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க என்னாச்சு? -2 0 2 5 -5 -1 1 2
-1. ஏ இன்வெர்ஸ் போடலாமா? ஏ இன்வெர்ஸ் எவ்வளவு? இது வந்து 1/4. ஓகே. அப்போ ஏ இன்வெர்ஸ் என்னாச்சு? A inverse is equal to 1/4. 1/4 to -2, 5 and 0 to 5 -5 -1, 1 to -1. அப்போ பியோட வேல்யூ என்னடா இருக்குது? பியோட வேல்யூ 6, 7, 12. 6, 7, 12 மல்டிப்ளை பண்ணும். 12. அப்போ எக்ஸ் Okay, sir. ஈக்குவல் என்னது? X is 1/4. equal to இந்த 1 by மேட்ரிக்ஸ் 4, வந்து 6, 7, 12. 12. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் -2, 0 to 5, 5, -5, -1, 1, 2, -1. அப்போ 1/4. -12 ஆ, plus 24. சூப்பர், வெரி குட். அடுத்தது 30 minus 35 minus 12. ம் 6 ம் plus 14 minus 12. மைனஸ் பண்ணுங்க. ம் சரி, இது எவ்வளோ வருது? 1 by 4 into இது என்னவா 12. ஆயிருமா? 12னா டேரெக்டாக எக்ஸ் வேல்யூ எழுதுமா? எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ கிடைக்கும்? 3 கிடைக்குமா? Correct. Yes, sir. இது 47னா? 47னா 17. 17 வருது. ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்து இது மட்டும் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகுது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. 17 வருது. அப்போ 17/4 வருதா? -17/4 வருது. ஒய் வேல்யூ இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணு. Okay, sir. அடுத்து இஜெட். இஜெட் எவ்வளோ கிடைக்குது? 8 வரும் நினைக்கிறேன். Sir. 2 correct, sir. இஜெட் ஈக்குவல் 2வா? 2 தான் correct, sir. அவ்வளோதாங்க. அப்போ ஒய் வேல்யூ மட்டும் செக் பண்ணுறோம். ஒய் வேல்யூனா அதாவது இந்த ரோ ஃபுல்லாக செக் பண்ணணும். இந்த ரோனா இந்த இது என்னங்க ஆமாங்க sir. இவன் இவனை செக் பண்ணணும். இந்த காலத்தை செக் பண்ணணும். இந்த காலத்தை செக் பண்ண நமக்கு என்ன ஆகும்? சரியாமா? Okay, sir. அதை மட்டும் செக் பண்ணி பாரு. மேபி 16 வரும். 16னா 4 வரலாம்னு நினைக்கிறேன். அதை மட்டும் செக் பண்ணு. சரியாமா? Okay, sir. ஸோ அவ்வளோதாம்மா. இதான் தியரிட்டிக்கல் கொஸ்டின். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதோட நம்மளுடைய மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மெண்ட் ஃபுல்லாக முடிச்சு.